நீ அதுக்குள்ளேயும் வந்துட்டியா? என்னத்துக்கு ஊரு பூரா அவளை அசிங்கப்படுத்தினது பத்தலையோ? ஆஸ்பத்திரிக்கு வர போறாளா? ஆஸ்பத்திரிக்கு ஏன் அவங்கிட்ட கொண்டு நகையை கொடுத்து அவன் கூட ஓடி போலான்னு நினைச்சவ தானே நீ? இம்மா சும்மா இருமா, என்னம்மா பேசுற அக்காவ? நீ வாய மூடிட்டி. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிற. நல்ல வேலை பிறந்தது ஆம்பளை பிள்ளையா போச்சு. பொம்பளை பிள்ளையா இருந்திருந்தா உன் நிலைமைய நினைச்சு பாத்தியா? ஏ அப்பா, இந்த பாவி சண்டாளிதான் அன்னையிலேருந்து இணைய வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி உன் தலையில அவனை கட்டி வச்சா. கடைசியில உன்னை இப்படி நடுக்கரில் விட்டுட்டு போயிட்டான் பாவி பைய. இப்பவும் இவ அவனுக்கு நகையை கொடுக்க துணிஞ்சிருக்காளே. வந்தவனை செருப்ப கலத்தி அடிச்சு என் தங்கச்சியை ஏண்டா விட்டுட்டு போனேன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. எல்லாரையும் மறைச்சி அவனுக்கு நகையை கொண்டு கொடுக்க போயிருக்கானா? இவ எப்படிப்பட்டவளா இருப்பா? அப்படியெல்லாம் பேசாதம்மா, அது அக்காவோட இயலாம. அது புத்தி கட்டு போய் அப்படி செஞ்சிருச்சு. விடு. நீ வாயமுடு, ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கலத்திடுவேன். இவ எப்ப என் கண்ணு முன்னாடி சிக்குவா? இவளை நான் கப்புடுங்கிறால 4 கேள்வி கேட்கணும்னு தான் இருந்தேன். இப்ப சிக்கிட்டால. என்னம்மா பேசுற? என்ன பேசுற? என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும், அவன் நல்லவன் நினைச்சுதான் கட்டி வச்சேன். ஆனா கேடு கட்டவன் இப்படி பண்ணுவானு எனக்கு என்ன தெரியும்? அடேங்கப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன் புருஷனுக்கே தெரியாம நகையை திருடிட்டு ஓடுனவ தானே நீ? எப்பேற்பட்டவ? என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சி புருஷன், அவனுக்கு நகையை கொண்டு கொடுக்கணும்னு எப்படி ஓடுன? ஏன்னா அவன் உன் முன்னாள் காதலன், அப்படித்தானே? உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை பெருசு இல்ல, அவன் தான் பெருசு. அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசாதே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. லூசா மணி? இல்ல லூசா? எனக்கு என்ன தெரியும் அவ இப்படிலாம் இருப்பான்னு? அவளுக்கு ஏகப்பட்ட கடன் ஆகி போச்சுன்னு சொன்னான். அதுவும் இவளாலதான் கடன் ஆயிட்டுன்னா. அதனாலதான் நகையை கொண்டு கொடுக்க போனேன். வேற எந்த உள்நோக்கமும் இல்ல. அவன் 1000 சொல்லுவான், துப்பு கட்டவன். அவன் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், உனக்கு அறிவு எங்க போச்சு? அவனை செருப்ப கட்டி அடிச்சு என் தங்கச்சியை நடுத்தரில் விட்டுட்டு போனியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நாசமா போயிருவனு அவனை விளக்க மத்த கொண்டு அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்து உன் தங்கச்சி கூட சேர்ந்து வாழ வச்சிருந்தா நீ நல்ல அக்கான்னு நான் நம்பியிருப்பேன். ஆனா நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா நகையை கொடுக்க ஓடினவதனே, அவனை ஊரை விட்டு அனுப்பி வைக்க பார்த்தவதனே, அவன் உன்னையும் வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துருக்கான். உடனே உனக்கு ஐயோ நம்மளையும் கூப்பிடுறானே, எங்க மாட்டிக்க போறோன்னு தெரிஞ்சு குத்தி கதறி இருக்க. உடனே அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து உன்னை காப்பாத்திருக்கா. அதானே நடந்தது. ஏமா விடுமா, அதுக்கு அக்கா என்ன பண்ணுவா? அவ புத்தி கெட்டு போய் நகையை கொண்டு கொடுக்க போயிருக்கா. அவன் கிறுக்கு பையனு இப்ப வந்து அக்காக்கு புரிஞ்சிருக்குல. நீ ஒண்ணு சொல்லாத, வாயை மூடிக்கிட்டு கம்மனி இரு. ஆமாட்டி, நீ எதுவும் பேசாத. நான் செஞ்ச தப்புக்கு தான் எல்லாருக்கிட்டையும் வாரியடி வாங்கி கேட்டுறேன். இப்ப பத்தாதுக்கு இவகிட்டையும். இவ என்னை என்னைக்குதான் நம்பி இருக்கா? நான் என்னைக்கு நல்லது செஞ்சிருக்கேன்னு இவன் என்ன நம்பி இருக்கா? என்னை எப்படிதான் பேசுவா? பேசிட்டு போறா, விடு. இது என்ன எனக்கு புதுசா? அதானே, உனக்கு சூடு சொரணை மானம் எதுவுமே கிடையாது. அந்த ஐஸ்வர்யா எவ்வளவோ நல்லவ. இவளுக்காக எவ்வளவு முறை தனியா ஒத்துக்கு இவளுக்காக நின்றுருக்கா. நான் கூட நிக்கல. இவளுக்கு பியூட்டி பார்லர் திறக்கிற வரைக்கும் கூட ஒத்தாசையே இருந்திருக்கா. புருஷன் வாரி அடிச்சாலும், ஆத்தா பாரியில கொண்டு அடிச்சாலும், மாமியா அடிச்சாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு இவ அனிதாக்கு தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி தானே கூட நின்றுருக்கா. ஆனா நீ உன்னை நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஒரு நாளாவது இவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருப்பியா? சொல்லுடி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பியா? அந்த கேடுகட்ட பைய யார் அவன்? இவளுக்கு அப்புறம் தானே அவன் உனக்கு. ஆனா நீ அவனுக்கு தானே கொத்து ஊதி மல்லுக்கு நின்றுருக்க. பின்ன உன்னை நான் எப்படி நம்புவேன்? உன்னை கண்டாலே எனக்கு அடி வயிற்றுல இருந்து வாந்தி வாந்தியா வருது. அப்படியே காரி துப்பணும் போல இருக்கு. ஏமா இப்படியெல்லாம் பேசுத? ஏமா என்னை பார்த்தா உனக்கு வாந்தி வரால இருக்கு? ஏமா கொஞ்சம் கூட உனக்கு என் மேல பாசமே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் என்னை எதுக்கு எடுத்தாலும் அவமானப்படுத்துற. ஏமா உனக்கு ஐஸ்வர்யா கூட வசதியா தெரியுறா, ஆனா என்ன பார்த்தா உனக்கு கீழ்த்தரமா தெரியுதா? நான் தப்பு பண்ணந்தா இல்லன்னு சொல்லல, அதுக்காக இந்த அளவுக்கு என்னை நீ கேவலப்படுத்தணுமா? ஏமா இப்படி இருக்க? ஏன்னா உன்னை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என் மகளுக்கு அதை செய்ய இதை செய்யணும் முன்னாடி வந்து நின்று என் மவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டல. கடைசியில உனக்கு வைத்தறிச்சல். என் அக்கா கடி சாவுற வரைக்கும் என்னை பாடா படுத்தினா எடுத்தா. என் புருஷனை அவ ஒரு நாள் கூட என் கூட நிம்மதியா பேச விடல. கடைசி வரைக்கும் அவளைதான் அந்த ஆளு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஏன் இப்பவும் அவ நினைப்புலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னை என்னைக்கு அது மதிச்சானா? அதே நிலைமைதான் நீயும் என்ன படுத்தி எடுக்கிற. என் மகளுக்கு உன்னை விரும்பின ஒருத்தனை கெட்டி வச்சு கடைசியில என் மக வாழ்க்கைய நாசமாக்கிட்டால. உங்க ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன கெட்டி வச்சா அவ புருஷனுக்கு. கடைசி வரைக்கும் நான் பாடு பார்த்தேன் இன்ன வரைக்கும். ஆனா அவன் என் அக்கா கறிய சொல்லிட்டு திரிறான். அதே மாதிரி உன்னை விரும்பின ஒருத்தனை என் மவளுக்கு கெட்டி வச்சு என் மவ வாழ்க்கைய நாசமாக்கிட்டல. நீ உன் ஆத்தாளும் ஒரே ரகம்தான். ஏமா நீனும் சம்மதிச்சு தானமா கெட்டிருக்க?
என்னம்மா பேசுற? அப்பா உன்னை இப்ப கூட எதுலயுமே விட்டு கொடுக்கறது இல்லையே. உன் பேச்ச மீறி எதுவுமே செய்யறது இல்லையே. நான் இவளை கட்டி வச்சேன்னா இவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் கட்டி வச்சேன். ஆனா அந்த கேடு கட்டவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏமா அதுக்காக என்னை இப்படி காரி காரி துப்புற அளவுக்கு பேசுற? ஆமாமா விடுமா. அக்கா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே இதை செஞ்சிருக்கா. ஆனா அந்த கேடு கட்டவன் இப்படி இருப்பானு அவளுக்கு எப்படி தெரியும்? வாய மூடு. இன்னொரு தடவை இவளை அக்கான்னு சொன்ன எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இவளாடி உனக்கு அக்கா? இவளா உனக்கு அக்கா? என்னைக்கு அது நல்லா இருக்கட்டும்னு நினைச்சிருக்காளா உன்ன? நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு கேடு கட்டவனை உனக்கு கட்டி வச்சிருப்பாளா? அந்த ஐஸ்வர்யாவை நீ அக்கான்னு சொல்லு. அவ நல்லவா, ஆனா இவ கேடு கட்டவா. போதுமா போதும். மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நீ இப்படி பேசுறத நினைச்சா என் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் பண்ண தப்புக்கு என்ன பிரயாச்சித்தம்னு நானே பார்த்து சரி பண்றேன். எப்படி எப்படி சரி பண்ணுவேன்? அந்த கேடு கட்டவன் கால விழுந்து அவனை கூட்டிட்டு வருவியா, இல்ல வேற மாதிரி கூட்டிட்டு வருவியா? வாயால எதையாவது சொல்ல வச்சிடாத. அவன் தான் என்னைய வரைக்கும் அனிதா 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 அனிதான் தானே பேசுறான். அவனுக்கு நீனா நல்லா இனிக்குது. வாய மூடுமா. சும்மா தேவையில்லாம அபாண்டமா பேசாத. அவன் ஒரு கிறுக்கேன். அதுக்காக என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு அவன் கிறுக்கனா? அன்னைக்கு அவன் உனக்கு நல்லவனா தெரிஞ்சான்ல? உன்னோட கேடுகட்ட புத்தியாலதான் என்னைய வரைக்கும் என் மவா குழந்தை என் குட்டியம்மா நின்று அவஸ்தப்படுறான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். மரியாதையா என் மக வாழ்க்கையில இருந்து விலகி போ. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். என் மக வாழ்க்கைய அவளே பாத்துக்குவா. உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. இன்னொரு தர பிள்ளைய பார்க்க வரேன் அவளை பார்க்க வரேன்னு வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ பாட்டி. அம்மா புரிஞ்சுக்கம்மா. அக்கா என்னம்மா பண்ணுவா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீ வாய மூடு. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இவ வருவா, அடுத்தால உன் புருஷன் வருவான், இவளே கூட்டிட்டு வந்தம்பா. அப்புறம் வேற ஏதாவது காரியம் இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் ஓடி போனாலும் போயிருவாவோ. மறுபடியும் நீ நடுத்தரில் நிக்க போறியா? இங்க பாரு, ஓ வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி பியூட்டி பார்லரை பார்த்துக்கிட்டு இரு. கூடிய சீக்கிரம் அவனுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை எப்படி சரி பண்ணுமோ அப்படி நான் சரி பண்றேன். இனி அவன் கூட வாழவே கூடாது. அந்த கேடுகட்ட பைய நம்மளை தேடி வரவே கூடாது. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. நான் அப்புறமா பேசுறேன். வரேன்க்கா. சரிடி, நீ கிளம்பு. இங்க பாரு, மவா இனியாவது நல்லா இருக்கணும். அவ வாழ்க்கையில நீ குறுக்க வராத. நீ சரியான தரித்திரம் பிடிச்சவ. நீ வந்தாலே அவ வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடக்குது. எனக்கு இதுவு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். நான் பண்ண காரியத்துக்கு தான் இப்படி இவகிட்ட செருப்படி வாங்குறேன். வேற என்னத்து சொல்ல? ஆமா, என்ன ஐசு? நேத்து பெங்களூர்ல இருந்து வந்த மேனேஜர்ஸ் முன்னாடி சொல்லு பாட்டி பொம்மிக்கிட்டு இருந்தானாமே. அவன் என்ன ஏன் சொல்லு பாட்டியா? சும்மா இருங்கத்தான். எப்ப பார்த்தாலும் அவன் அப்படித்தான். மாமிட்ட அப்பப்ப வாங்கலன்னா அவனுக்கு உறக்க வராது. நேத்து அசிங்கப்பட்டான். வேற என்ன செய்யறது? வேலையே நாங்களா ஒழுங்கா தான் முடிக்கிறோம். அவன் ஒழுங்கா முடிக்கணும்ல. பாதி நேரம் எவ கையை தூக்குவா எவ காலை தூக்குவான்னு பாத்துக்கிட்டு இருந்தா இப்படித்தான் அவமானப்படணும். ஆபீஸ்க்கு வர்றதே இதுக்கு தான் வருவான் போல. ஆமா, அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்காங்க. ஒரு பையன் அமெரிக்கால படிக்கான், பெரிய பையன். ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்குது. அவன் வயசு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக அப்பப்ப மண்டையில விதவிதமா விக்கு மாட்டிட்டு வருவான். உலகத்துல இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கானுங்க. என்ன சொல்றது? அத ஆம்பளைகளை பத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு என்ன தெரியும்? என் பொண்டாட்டியே என்ன விட இவன் தான் நல்லா உட்காந்து ஆபீஸ்ல 24 மணி நேரமும் ரசிப்பான் போல. ஆமா ஆமா, ரசிப்பான். மூஞ்ச உடைச்சு கையில கொடுத்துருவேன். சும்மா எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வா அனிதா, எங்க போயிட்டு வர? என்னட்டி உம்மனு கிடக்க தெருவுல எவ கிட்டியாவது சண்டை இழுத்தியா என்ன? ஆமா, உங்களுக்கு என்ன பார்த்தா சண்டை இழுக்கிற மாதிரி இருக்கோ? நான் எதுக்கு சண்டை எடுக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான் வெளியே போயிட்டு வந்தேன். என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? அனிதா, உன் முகமே சரியில்லை. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? தங்கச்சி வந்துட்டாளா? அவளை பார்க்க போறியா? எனக்கு என்ன தெரியும், வந்திருப்பாளா இருக்கும். நான் பார்க்கல. ஆமா, என்ன சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டோம். உன்னதான் ஆளை காணுமேன்னு பார்த்தேன். ஆமா, பசங்களை எங்க? ஒருத்தரையும் ஆளை காணும். எங்கே போயிருப்பாங்க? வெளியே விளையாண்டுட்டு இருப்பாங்களா இருக்கும். ஏடி, ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். என்ன நீங்க? அவ இப்பதானே வெளியே போயிட்டு வந்திருக்கா. அவளை போய் காபி போட சொல்லிட்டு இருக்கீங்க. நான் போய் போட மாட்டேனா? அதுக்கு இல்ல, என்னமோ ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரி இருங்க, நான் போய் கொண்டு வரேன். அதான் அவ எடுத்துட்டு வரேன்னு சொன்னல, இரு நீ. அவ முகமே சரியில்லை. என்னவோ ஏதோ. நான் போய் என்னன்னு கேட்கறேன். இருங்க, காஃபியை அஸ்வின் கிட்ட கொடுத்து விடுறேன். சரி.
இல்ல என்ன என்ன போய் தவளை பிடிச்சி தர சொல்ற? என்னத்துக்கு தவளை? சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வேணும்பா. தவளையை கொண்டு போய் அப்படியே கட்டி அப்படியே அடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் எழுதணும் தெரியுமா? அடப்பாவி, எங்களுக்கெல்லாம் 12ஆம் கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு இப்பவுமே ஆரம்பிச்சிட்டாளுங்களா? தவளைய வெட்டி பார்ட்ஸ் எழுதணுமா? அந்த அஸ்வின் பையட்ட சொல்லு, அவன் தான் இந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பான். அந்த சத்தம் கேக்குதே, வரும்போதே அலாரம் வச்சுட்டு வரான் பாரு. அவனுக்கு ஒரு தவளையை பிடிச்சு கொடுல. ஆமால, யாரு அந்த சுப்பியா தாத்தாவா? அவருக்கு என்னாச்சு? பாப்பா கண்ணு வலினா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சரி மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் யாராவது பாப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தா வந்த எல்லாரும் கண்ணை நோண்டி நோண்டி கண்ணுல போட இருக்கு, ஆது இருக்கு, ஈடு இருக்குன்னு பார்த்து கடைசில தாத்தா கண்ணை மட்டும் வீங்கி வந்து உட்கார்ந்துருக்காரு. என்ன தாத்தா அப்படின்னு கேட்டா, படிக்கிற பயிலுவ பூரா வந்து கண்ணை விரிச்சு விரிச்சு அதுல தண்ணி அடிச்சு கண்ணை இத்தம் படிச்சு வீங்க வச்சுட்டானுவா. ஒழுங்கான டாக்டர் எவனும் வந்து பார்க்க மாட்டேக்கான். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்டை வச்சு வேலை வாங்குறானுங்கன்னு சொல்றானுங்க தெரியுமா? அன்னைக்கு அப்படிதான் பக்கத்து தெருல உள்ள அந்த மானியம் ஆட்சியில அந்த ஆட்சிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பார்த்தா நைட்ல டாக்டர் இல்லாம டியூட்டி டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுதுன்னு சொல்லி கையை வீங்க வச்சிருக்கு. மறுநாள் கிளவி என்னடா கையை வீங்கி போய் உட்கார்ந்துருக்காளேன்னு போய் விசாரிச்சா அப்பதான் தெரியுது டியூட்டி டாக்டர்னு. அதான் உன்னைய மாதிரி படிக்கிறவங்களா வந்து பாட்டிய பாடா படிச்சு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தேவையா? பாவம் அந்த ஆச்சு. நான் போய் என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு வரவா?
பண்ண போறாங்க. அந்த சுசிலா டீச்சர் இன்னைக்கு நான் வந்து என்ன ஏதுன்னு கேக்குறேனா இல்லையான்னு பாரு. என்ன முழிக்கிற? ஒரு தவளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணா பத்தாதா உங்களுக்கு? 40 வரைக்கும் 40 தவளையை கொள்ளுது கலையில. பின்ன மழை எப்படி ஓடும்? பேசாம போனே, நான் வந்து பேசிக்கிறேன். சரிங்க தம்பி. பாத்தியாப்பா, உன் மகன் 2 போடு போட்ட உடனே எப்படி போறான்? இந்த பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் கூட இவங்களுக்கு இதே இருக்காது போல. ஏன்டா இப்படி நடந்துக்கிறாங்க? அதுவும் 40 வரைக்கும் 40 தவளையை கொள்ளுது கலையில பாட. ஒரு தவளையை வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தா பத்தாதோ? ஆமால, நீ சொல்றதும் சரிதான். ஒரு தவளையை வச்சு சொல்லி கொடுத்தா பத்தாதா? என்னத்துக்கு 40 தவளையை போட்டு கொள்ளுது கலைதாவோ? அதுதான் பிசினஸ். அது உனக்கு தெரியல. ஆனா இப்படி உட்கார்ந்திருக்க. 40 பேரும் தனித்தனியா நோட்புக் கொண்டு வரணும். 40 பேரும் தனித்தனியா பென்சில் வாங்கணும். 40 பேரும் தனித்தனியா அத வாங்கணும், இத வாங்கணும். அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. இப்போ ஒரு தவளையை வச்சு இப்போ ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு வெச்சுக்கோ. 40 பேர் எப்படி கட்டர் வாங்குவாங்க? அப்படியே தவளையை கட் பண்ணதுக்கு கத்திரிக்கோல் வாங்குவாங்க. அப்படியே அந்த பாக்ஸ் வாங்குவாங்க. எல்லாம் அப்ப எப்படி விற்பனை ஆகும்? அதான் இதுக்கு பேரு பிசினஸ் ட்ரிக். ஸ்கூல்ல அத வாங்கிட்டு வா, இத வாங்கிட்டு வான்னு சொல்றாங்களே. ஒரு இத வச்சு ஆராய்ச்சி பண்ணா போதும்னு இன்னைக்கு நம்ம சொன்னோம்னு வெச்சுக்கோ. நாளைக்கு ஒரு வீட கட்டினாலும் ஒருத்தர் தெர்மாக்கோல் வாங்கிட்டு வாங்க போதும்னு சொல்லிடுவோம்ல. அப்புறம் எப்படி பிசினஸ் நடக்கும்? அப்படித்தான் இது. இல்ல, இத்தனோண்டு மூளையில இவ்வளவு யோசிக்கிறியா? நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஸ்கூலுக்கு அகைன்ஸ்டா பேசுற, எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா பேசுறேன்னு உன்னை ஓரம் கட்டிட போறாங்க. அட போமா நீ வேற. ஓடம் கட்டறாங்க ஓடம். ஏன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரையும் நம்பி நான் இல்ல. ஓடம் கட்டுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல்ல ஓடமா கட வைப்பாங்களா? எங்க ஸ்கூலே கவர்மெண்ட் ஸ்கூல். யாரும் எதுவும் பண்ண முடியாது. அண்ணன் தான் அழுதுட்டு ஓடம் கட்டினா வருவான் தெரியுமா? அடப்பாவி. சரி சரி, போய் உங்க அம்மாட்ட ஒரு காப்பி கேட்டேன், இன்னும் காப்பியவே காணும். போட்ட அழுவலா இல்ல கதையை பேசிட்டு இருக்க அழுவலான்னு போய் பாரு. சரிப்பா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐசக்கா, அண்ணா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 வீடியோவும் சூப்பர் சூப்பர். அஸ்வின் செல்லம் பாட்டு சூப்பர். ஐசக்கா இன்னும் 2 அடி சேர்த்து கொடுங்க. அனிதாக்கா ஃபீல் பண்ணாதீங்க. அஸ்வின் செல்லம் நல்ல அட்வைஸ். ஐ லவ் யூ ஸோ மச் உமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். அண்ணன் எப்படி இருக்காங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? ஹாய் அனிதாக்கா, இசக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபி செல்லம், அவந்திகா செல்லம். உங்கள் பேச்சு ரொம்ப ரொம்ப சூப்பர். அஸ்வின் உன்னோட சாங் ரொம்ப சூப்பர். ஊரில் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அனிதாக்கா, நீங்கள் அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. இருந்தாலும் அம்மா அம்மா தான், சித்தி சித்தி தான். என்னைக்கு தான் உங்களை அவங்க பொண்ணாக பார்த்துருக்காங்க. மாமாவே உங்களை புரிஞ்சுக்கல, அப்புறம் மற்றவங்க புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்புறம் தான் கட்டின புருஷன் நம்பணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க என்னதான் இருந்தாலும் அக்கா உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போவாது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கோங்க. அனிதாக்கா, மாமா பண்ணுறது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன பிரசாந்தினி, அனிதாவை நீ மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுகிற. அனிதா பண்ணுறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. அவ கூட ஒரு நாள் இருந்து பாரு, அப்புறம் தெரியும் மாமாவோட நிலைமை என்னன்னு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டியா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபி செல்லம், வந்திகா செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அண்ணா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா ராய் அக்கா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சூப்பர். ஐஸ்வர்யா அக்கா, இன்னும் 2 அடி சேர்த்து கொடுங்க. இந்த அடி அனிதா அக்கா கொடுத்துருக்கலாம். அவங்க 2 பேருக்கும் வீடியோ செம்ம சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அனிதாவோட வாயெல்லாம் இங்கே தான், வீட்டில் தான், மற்ற எந்த இடத்துலையும் கிடையாது. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் செல்வமண்ணா, ஹாய் தமிழரசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். என்ன செய்கிறது, பாவம் பழச்சி போட்டுன்னு விட்டுட்டேன். எத்தனை தடவை தான் அடிக்கிறது? அடித்தாலும் அதுக்கு திருந்தவே செய்யாது. ஹாய்
தமிழரசி அக்கா, செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. அண்ணா ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சூப்பர் எக்ஸைட்டட் வீடியோ, தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ரொம்ப பிஸியாக இருக்கியா? பசங்க எப்படி இருக்காங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அனிதா, வீட்டில் மட்டும்தான் நல்லா வாய்க்கு வாய் பேசுகிறீங்க. இப்போ மட்டும் வாயை மூடிக்கிட்டு பேசுகிறத வாங்கிக்கிட்டு வர்ற நல்ல பதிவு கொடுக்க வேண்டியதானே. இன்றைக்கி கதை வழக்கம் போல் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அனிதா வாயெல்லாம் வீட்டில் தான், அதுவும் என் கூட தான். என்ன நேசமணிக்கா இப்படி சொல்லிவிட்டியே? அப்புறம் தெருவில் உள்ள 2 பேரும் அடித்தா அனிதாக்கு எப்போவுமே இப்படி தான். ஊரில் உள்ளவளெல்லாம் அடிப்பா, கத்துவா, பேசுவா அம்பியே. அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா ரொம்ப ஓவராக தான் போகிறாளுவோ. என்ன செய்கிறது? என்னைக்காவது ஒரு நாள் தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க போகிறேன் பாருங்க. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யாச்செல்லாம் எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யாச்செல்லாம் எப்படி இருக்கான்? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யாச்செல்லாம் எப்படி இருக்கான்? மழை எப்படி இருக்கு? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அவந்திகா செல்லம், அபிதா செல்லம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அரவிந்த் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்மா. ஐ லவ் யூ. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர். ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். பசங்க எப்படி இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் எங்கள் ஃபேமிலியோடு சந்திக்கிறோம். I love you so much, my dear friends. Bye.